எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் சீரீஸ்ல அடுத்த டைப் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னன்னா vowels comes together and the vowels never comes together. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம vowels comes together அப்படின்ற டைப்பை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி vowels நமக்கு என்னன்னு தெரியணும். AEIOU இந்த லெட்டர்ஸ் தான் நம்ம வந்து vowels அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த vowels comes together அப்படின்ற கொஷின் வரும்போது நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஞாபகம் வச்சா போதும், ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, கொடுத்துருக்குற அந்த வேர்டில் நம்ம vowelsஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக எடுத்து எழுதணும். அதுக்கடுத்து ரெஸ்ட் ஆஃப் கான்சனன்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மிச்ச லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம தனியாக எடுத்து எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கவுண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கேப்ஸை வந்து கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிற வேர்ட் வந்து என்னென்னா ஜட்ஜ். ஓகேவா? இந்த ஜட்ஜ் அப்படின்ற வேர்டில் வவல்ஸ் வந்து நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஈயும் யூவும் ஈயும். ஓகேவா? இப்போ ரெஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு வந்து என்னது ஜே, டி, ஜி. ஓகேவா? ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப்பை நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வவல்ஸை வந்து தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிச்ச லெட்டர்ஸ் அதாவது கான்சனன்ட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வவல்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ எவ்வளோ வேஸ் நம்ம பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேவை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த இடத்துல வந்து இந்த கேப்ஸை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? நான் இங்கே வந்து பிளேஸ் பண்ணலாம், ஜேக்கு அப்புறம் பிளேஸ் பண்ணலாம், டிக்கு அப்புறம் பிளேஸ் பண்ணலாம், ஜிக்கு அப்புறம் பிளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்னென்னா இந்த கவுண்ட் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கவுண்ட் பண்ணுங்க. அப்போ 1 2 3 4 அப்போ என்ன வரும் 4 ஃபேக்டோரியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த யூஇ இதை அப்படியே எழுதணுமான்னா கிடையாது. ஏன்னா இங்கே நமக்கு 2 லெட்டர்ஸ் இருக்குது. ஒன்று யூஇன்னு எழுதலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் இயூ இப்படி நான் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னா 2 வேஸ் இருக்குது. அப்போ 2 ஃபேக்டோரியல். இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 48. இன்னொரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன். அதாவது என்னென்னா ஆப்டிக்கல் அப்படின்ற வேர்டுக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணோம் வவல்ஸ் வந்து தனியாக எழுதணும். அப்போது இந்த கொஸ்டினில் வவல்ஸ் வந்து ஓஐஏ, கான்சனன்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிபிசிஎல். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த வவல்ஸ் தான் இங்கே வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ 1 இங்கே பிளேஸ் பண்ணலாம், 2 3 4 5. அப்போ நமக்கு வந்து இங்கே 5 ஃபேக்டோரியல் அப்படின்றது வரும். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா இது எவ்வளோ வேஸ் நம்ம எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து 6 வேஸில் நம்ம வந்து எழுதிக்கலாம். கரெக்டாக ஓஐஏ எழுதியிருக்கலாம், இல்லைன்னா ஏஐஓ எழுதலாம், ஐஏஓ எழுதலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 6 வேஸில் எழுதலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல எத்தனை லெட்டர்ஸ் நமக்கு இருக்குது 3 லெட்டர்ஸ் இருக்கா? ஸோ இந்த கவுண்டிங் வந்து எழுதிக்கோங்க 3 ஃபேக்டோரியல். சிம்பிள், முடிஞ்சிச்சு. ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் அந்த ஃபேக்டோரியல் வந்து தெரியல அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 120 இன்ட்டு 6 720. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா vowels comes together. ஓகே, இப்போ இதில் வந்து யூனிக் லெட்டர்ஸாக இருந்ததுனால நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் கொடுத்துருக்கிற வேர்டில் ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸ் இருந்து அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். ஓகேவா? அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். சிஸ்டர் அப்படின்ற வேர்டு எடுத்துக்கலாம். இந்த வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் vowels comes together வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இல்லை vowelsஸை வந்து நம்ம வந்து எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இதில் வவல்ஸ் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயும் ஈயும் தான் நம்மளுடைய வவல். ஓகேவா? மிச்ச லெட்டர்ஸ் நமக்கு என்னது எஸ், எஸ், டி, ஆர். ஓகேவா? ஸோ நான் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். அப்போ நம்ம கேப்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது நான் ஐன்னு எழுதலாம், இல்லைன்னா இஐ அப்படின்னு நான் எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இங்கே 2 வேஸ் இருக்குது, 2 ஃபேக்டோரியல். இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். என்னன்னா நமக்கு இங்கே ரிப்பீட்டேட்டிவ் லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் எஸ்ஸுங்கிறது வந்து எனக்கு வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கா. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நம்ம டிவைடட் பையில் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே எஸ் நமக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குது 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 120 அப்படி
அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இதான் நம்ம வந்து வவல்ஸ் கம்ஸ் டுகெதரில் சால்வ் பண்ணுறது. இப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக நமக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வவல்ஸ் நெவர் கம்ஸ் டுகெதர். ஓகேவா? வவல்ஸ் நெவர் கம்ஸ் டுகெதர். ஸோ இந்த டைப்பை இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த டைப்பில் வந்து வவல்ஸ் நெவர் கம்ஸ் டுகெதர். இப்போ நான் ஒரு வேர்ட் எடுத்திருக்கேன் மிஷின் அப்படின்னு. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு இந்த வேர்டில் டோட்டல் வேஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆஸ் அபோவ் நான் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ராசஸ் அப்படியே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டல் வேஸ்ங்கிறது நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போது இந்த கொடுத்துருக்கிற வேர்டில் டோட்டல் வேஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண எப்படி பண்ணுவோம்? இது கவுண்ட் பண்ணுவோமா, லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணுவோமா? அப்போ நமக்கு என்ன வரும்? 7 ஃபேக்டோரியல். ஏன்னா இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போது 7 ஃபேக்டோரியல் எல்லாமே நமக்கு வந்து யூனிக்காக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா n ஃபேக்டோரியல், அதாவது 7 ஃபேக்டோரியல் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 5040. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? பவல்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் பவல்ஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா AIE. ஓகேவா? இப்போ மிச்சம் இருக்கிற லெட்டர்ஸ் நம்ம எழுதணும் MCHN. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? கேப்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 1 2 3 4 5. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா AIன்னு இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாமா? ஏன்னா நம்ம இது 6 வேஸ் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ நம்ம 3 ஃபேக்டோரியல் நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட 5 ஃபேக்டோரியல் வந்து 120 × 6. இப்போ என்னென்னா இதையும் சப்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ரைட்டா? உங்களுக்கு கீழே எடுத்து எழுதுறேன். 7 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்துன்னா 5040 120 × 6. ஓகேவா? இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 720. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 4320. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். வவல்ஸ் நெவர் கம்ஸ் டுகெதர் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா டோட்டல் வேஸ் வந்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் பார்த்தோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் அப்படின்ற டைப்பை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் அண்ட் நெவர் கம்ஸ் டுகெதர். ஓகேவா? வவல்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதர் அண்ட் கான்சனன்ஸ் நெவர் கம்ஸ் டுகெதர் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வவல்ஸ் அங்கே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டு கான்சனன்ஸ் அடுத்து நம்ம எழுதணும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம என்னென்னா கான்சனன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எழுதணும். ஸோ இந்த கான்சனன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற வேர்டில் கான்சனன்ட் பார்த்தோம் அப்படின்னா JD, அதாவது JDG. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா கான்சனன்ஸு. இப்போ வவல் நம்ம வந்து இப்படி தனியாக எடுத்து எழுதுறோம். இப்போ கேப் வந்து பார்க்குறோம் 1 and 2 அடுத்து 3. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எத்தனை வேஸ் நமக்கு இருக்குது? 3 ஃபேக்டோரியல். 3 வேஸ் இருக்குது. இங்கே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 3 ஃபேக்டோரியல். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 36. ஓகேவா? இது வந்து கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதர். இதே கான்சனன்ஸ் நெவர் கம்ஸ் டுகெதர் அப்படின்ற டைப் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா சேம் வவல் நெவர் கம்ஸ் டுகெதர் டைப் மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்சனன்ஸை நம்ம வந்து எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ் அப்படின்ற வேர்டு இருக்கா, ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபேக்டோரியல் நம்ம டோட்டல் வேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5. ஏன்னா இங்கே எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக n ஃபேக்டோரியல் போடுறேன். அப்போ 120 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து வவல் கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதரை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ 5 ஃபேக்டோரியல் மைனஸ் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் வந்து 120 மைனஸ் இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 36. சரிங்களா? அப்போ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 94. அப்போ 94 வேஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த கான்சனன்ஸ் நெவர் கம்ஸ் டுகெதர் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வவல்ஸ்
அண்ட் கான்சனன்ட்ஸ் கம் டுகெதர் அண்ட் நெவர் கம் டுகெதர்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.